இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்களா? உங்களோட அப்பா அம்மாட்ட போய் நாட்டு பொங்கல் பொங்க போறோம். வாங்க எங்களோட வீடியோக்குள்ள போகலாம். ரைட், இது வந்து ரித்திக்கு என்ன என்ன ரித்திக் ஆமா தோசை சுட்டு கொடுக்குறோம். ஆமா பாத்தீங்களா, எனக்கு குட்டியாம அச்சுவக்காக்கு வந்து பூனைக்குட்டி, இன்னொரு பூனைக்குட்டி பாத்தீங்களா. ஆமா தோசை ரெடி. ஓகே, இப்ப எசப்பா இப்ப அடுத்த தோசை. அச்சுக்கு என்ன தோசை வேணும்? நாய் தோசை. இது வந்து பூனை குட்டி செய்வோம். ஐயோ, பூனைக்குட்டி கொஞ்சம் சொதப்பிட்டு. ஓகே, அதுக்குமா நாங்கள் ரெண்டு கண்ணை வைக்கிறதுக்கு என்ன வைக்க போகிறோமான்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியலையா? இது பூனைக்குட்டி மாதிரி இருக்கா அல்லது நாய்க்குட்டி மாதிரி இருக்கா? என்ன குட்டியாக தான் நான் கொடுக்க. அதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நெய்யும் போடணும். நெய்யும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சுட்டு விட்டா சரி. முடியவே கேட்டாங்க அம்மா தோசை சொல்லணுன்னே, பெரியம்மா எனக்கு பூனைக்குட்டி, பெரியம்மா எனக்கு ஆமை தோசை செய்தாங்க. செய்துட்டு அதை கொடுப்போம். ஏற்கனவே ஒரு பெரியாக்கிலேருந்து சின்ன கலேருந்து பசியப்பா தோசை தோசை இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க காலங்களில். பார்த்தீங்களா, ஆந்த குட்டி மாதிரி என்னவா அவைய போய் பார்த்துட்டாங்க சாப்பிட்றாங்களா ஆமா தோசையெல்லாம். என்ன சாப்பிட்றீங்க? இங்கே இருக்கு என்ன ஏமா சுட்டு தந்த காட்டுங்க. என்ன செய்து தந்துடாமா? எல்லாத்தையும் சாப்பிட்டேன். குட் குட், வெரி குட். ஆமா தோசை. அச்சுக்கு என்ன செய்து தந்தவா? பூனை தோசை சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கா? என்ன இருக்குது? இது என்ன இருக்கு? உங்களுக்கு முயல் வேணுமா? என்ன ஆஸ்மி, என்ன ஆஸ்மி? ஆஸ்மி ஆமாம்மா பாருங்க. எங்கிட்ட பிள்ளைகள 2 பேருமாடா முயல் தோசை ஆமை தோசை சாப்பிடுதுலடா. அங்கிட்ட தங்க சரி. அப்போ அஸ்மிக்கு நாளைக்கு இட்லி போட்டு தரட்ட. சூப்பர். வேற உப்புமா? உப்புமாண்டா ரவை செய்தரட்டா 2 இருக்கும். ரைட், மரக்கறியெல்லாம் வெட்டி வடிவாமம்மா செய்தார் நாளைக்கு. சரி, பிள்ளை செய்தார். சரியா? ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்தாரு தானே? ஓகேயா? நாளைக்கு ரைட், ஓகே. சரி. இது ரித்தி குட்டிக்கு யாருக்கு வேணும்? இது ரித்தி குட்டி. இந்த தள்ளுங்க கையிருங்க. இது என்னது நீங்க சொல்லுங்களேன். கண்ணு தான் இருக்கு. எப்படி சாப்பிடுங்க. ஹாப்பியா நீங்க? சரி, நீங்க ஹாப்பியா? நாய் தோசையா உங்களுக்கு ஹாப்பியா? ரித்திக் அக்கா பக்கம் போடாம சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேவா? அப்ப அம்மாக்கு தேங்க்யூ அம்மா சொல்லல நீங்க? ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா மட்டும் தான் வந்திருக்கோம் மாட்டு பொங்கல் பொங்குறதுக்கு. எங்கள் அப்பா மாட்டு தான் மாடு நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வராங்க தொங்கல்ல, தெரியுதா? 4 பேர். யாராவது வேலை சொல்லுங்க. அப்போ அப்பம்மாவும் எங்களோட அம்மாவும் ரித்திகையாவும் அச்சு அக்காவும்
ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். அப்போ மாட்டுப்பொங்கல் பொங்குறதுக்கு மாடம்மா அப்பா மாவட்டு கொண்டு வரா. மிச்ச மாடு வந்து இங்கே பட்டியில் இருக்குது, காற்று நிறையும். இன்றைக்கு நாங்கள் எங்களோட மாட்டுப்பொங்கலை எங்களோட அப்பா மாவட்டை தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த நிற்கிது பாருங்கள் அப்பா மாட மாடுகளை. ஓகே, ரெடி பண்ணுவோம் பொங்குறதுக்கு. இவா ஜூஸ் மிக்ஸ் போகிற அந்த டிஷர்ட்டை நிற்கிறாரு. நாங்கள் இவாக்கு உடுப்பு கொண்டு வரணும் அங்கேருந்து. இஞ்சலை பாருங்க, மாடு மேய்ச்சிட்டு வர இவர். ஐயா பைக்கை எஞ்சலை பைக்கில் முட்டுறக்கூடாது. என்னம்மா ரெடி பண்ணிட்டீங்களா? என்னம்மா நீங்கள் வர வர வெள்ளையா இருக்கிறீங்க? ஐ நோ சம்திங் அப்படியா? இப்போ என்ன மா முறை இருந்தே இல்லையா? ரைட், பொங்குறா மட்டும்தானா? அப்போ என்ன பொங்கல் பொங்கினா சரி. வாங்க 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 நடங்க. கோலம் அரிசி மாதிரி இருந்தால் கொண்டு வாங்க. நான் மாட்டு கோலம் கறிக்காரு, மாடு கறிக்காரு. நேற்று பிள்ளையா இருக்குனால வாங்க போவோம். ஓகே, இப்போ பாரு, நேற்று போட்ட புளியார் மாதிரி இன்னைக்கு மாடு கீற போறோம். மாடு கீற போறீங்களா? நீங்க கீற தெரியுமா உங்களுக்கு? இது நீங்க எல்லாம் கீற கூடாது, இது அம்மா தான் கீற போறேன். சரி அஞ்சு, அம்மா இன்னைக்கு மாடு கீறி பார்க்க போறேன். இது மாடு மாதிரி வருதா, குதிரை மாதிரி வருதா, பூனை மாதிரி வருதான்னு தெரியல. வாங்க ட்ரை பண்ணுவோம். ஆடு மாதிரி வருதா தெரியல, வாங்க ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு 3 மேய்க்கல் இருக்கு. ஒன்று கோழி உண்டு, ஒன்று ஆடு உண்டு, ஒன்று மாடு உண்டு. மற்றது நீங்களா? 3 இப்ப ஆமா மாடு மாதிரி வந்திருக்காமா. காவாசி மாடு மாதிரி வருதா என்ன? ஆமா இப்பதான் கீறி கொண்டு இருக்கிறேன். முதல்ல தலை கீறக்கூடாது, தலை தான் மாறும். மேலும் சொன்னா நிறைய பொங்கல் எல்லாம் பார்த்துருக்கேன். அம்மா நிறைய பொங்கல் எல்லாம் கோலம் போடைக்க பார்த்துருக்கேன். மாட்டு பொங்கலுக்கு மாடு கீறி வச்சிருக்கீங்க, சிரிப்பு தான் வரும். ஐயோ நீங்க மொத்த போடணும், அம்மா போட்டுக்காரன். சரியா? இல்லையா? என்னை தான் ட்ரை. அம்மா அப்படி ஒரு மாடு எடுக்குற. நேற்று பிள்ளையா இருக்குன்னா பாருங்க, இன்னைக்கு மாடு எடுக்கிற போறேன். எங்கடா மஞ்சள் அடுப்பு மூட்டிட்டா என்னம்மா பொச்சா பிறகு என்னம்மா வைக்க காட்டுவோம் வேணே. ஓகே, மாவில் கட்டுறீங்களாமா? ஆமாம், மாவில் கட்டி தண்ணியெல்லாம் வச்சுட்டு தூக்கி வைக்க காட்டுறேன். என்னம்மா ஏன்னு சொல்லுங்க, நானும் கோலம் போட்டு முடிக்கணும். ஓகே, பானையை வச்சாச்சு. என்னம்மா அழுது கொண்டிருக்கா பானையே? நெருப்புல வச்சுட்டாங்கடா. ஐயையோ ஐயையோ, அதா பொங்க போறாங்க அம்மா. என்னப்பா பொங்கி ஊத்தாங்க நல்லா என்ன சொல்லுங்க, ஊத்துறோம். ஓ பொங்கி ஊத்தணுமாம்மா. குழம்பு உடைக்க என்னப்பா சரிங்க? பிள்ளையார் பிடிக்கிறான். பிள்ளையார் இப்படி வைங்கப்பாம்மா. இதில் தலை வரும், இதில் மாட்டுன தலை வரும். ரைட், அப்படி வைங்க. என்னம்மா நீங்கள் திருநூறு சந்தனம் வைக்கிறீங்களாம்மா? அடுப்பில் வச்சுட்டா வைக்கிறது. நான் பானை அதில் வச்சுட்டு நான் பூசிட்டு வச்சுட்டேன். ஓகே, சாணி அதில் போட போகிறதில்ல. இது வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் அம்மம்மா அப்பம்மா. இதில் நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன் சொல்லிட்டு கோலம் போட்டு கொண்டிருக்கேன். போடுங்க, மாடு மாடு மருந்து பேர் தானே பார்ப்போம். நீ இதுதான் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்கிறது. சாணியில் அருகம்புல்ல வைக்கிறது என்ன அப்பம்மா? எஸ். ஓ, இப்போ நான் இப்போ காலை கீறி கொண்டிருக்கேன்னு போடுங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்ப்பா. என்ன சொல்லுங்க? இந்த உங்களை கீறி கொண்டுருங்க. மாடு மாதிரி வருதா? சொன்னேன் பிள்ளையார அன்னைக்கு இருக்க மாட்டேன். உண்மையாவா? 2 பேரும் கண்ண போடுங்க. 1 2 சர்ப்ரைஸ். அக்காக்கு கொடு. வெள்ளாடி சாக்லேட்டா? அப்படி சொல்லி சொன்னாங்க. வெள்ளாடி சாக்லேட்டா? சிங்கப்பன் லட்சுமி வீட்டின் மாட்டு பொங்கல். சிங்கப்பன் சிரிப்பை பார்த்தீங்களா? சிங்கப்பன்டா சிரிப்பை சொன்னால சொல்லாடியே சிங்கப்பன் தானே அப்பமா. இங்கே பாருங்க இந்த ஆளு. ஹாய். இங்கே என்னப்பா மாடு மாடு மாதிரி இருக்கா மாட்டு பொங்கலுக்கு? கீரண்ணா, ஆனால் முகம்தான் எப்படி வருது? அப்போ முதல்ல எடுக்கணும் பாரு. லூஸாப்பா நீங்கள் உங்களை மாதிரி கீறாதீங்கப்பா. தாடி வச்சாலுமே அங்கே பாருங்க, நல்லா தான் இருக்கு உங்களை கீரை விட்டா. அதுக்கு நானே பரவாயில்ல. என்ன ரித்திக்? ஆரஞ்சு முட்டாய் யாருக்கு ஓடிட்டு வந்தீங்க நீங்கள்? ரித்திக்கு அம்மா கொண்டு வாய்க்க வச்சுடுங்க.
ஒரு விக்கெட்டு அம்மாக்கு சரியா வேணாம். இப்போ வடியா பொங்கிட்டேனம்மா. இந்தா ரைட்டுங்கடா மரிச்சு போடுறா. சரி ரைட். அப்படி எங்கள் அம்மா அரிசி கொதிச்சு கூட பொங்கல் இது என்ன அரிசியை போட்டுட்டா தண்ணி கொச்சி. நான் இப்போ இன்னும் தலையை கீறி முடிக்கல. ஓகே கீறி முடிப்போம். என்னன்னு சொன்னீங்க சொல்லட்டா வடிவாக இருக்குது. ரைட் முகம் ஒரு மாதிரி கீரையாச்சு கண்ணுக்கு என்ன ஓகே. அம்மா எப்படி இருக்கு அஸ்மி? ஓகே மூக்கா அப்போ இது என்னம்மா முன்னுக்கு இருக்கிறது? இதுக்கு பேர் தான்மா மூக்கு. இது ஆள்ற மூக்கு வரும், அது மாட்டின மூக்கு வரும். இந்தா மாடு எப்படி இருக்குது, இதுதான் மூக்கு. அதைத்தான் சொல்றீங்க. பிரசாந்த் கூட சொல்லிட்டு ஆட்டம் நல்லா வருதா உண்டு. எனக்கு பல திறமைகள் ஒளிஞ்சிருக்காம்மா. ஆனா நான் தான் வழிகாட்டல போல. அதான் இப்ப வழிகாட்டும். இன்னும் வழியாவா ட்ரை பண்றேன் அஸ்மி. அடுத்த முறைக்கு எனக்கு தேங்காய் பூல கலர் கலர் தந்தா வடிவா செய்து காட்டுவோம் தெரியுமா? பொங்குறதாருன்னு தெரியுமா இப்ப? அஸ்மி தான் அவர் அப்பம்மா தேடி போகிறார். நாங்கள் இங்கே பொண்ணு கண்டுறோம். கச்சா சக்கரை நல்ல வடியா போடுங்க. சரியாவா? இப்பயே சக்கரை போட போறீங்களா? போடுங்க. கிண்டுங்களா நம்ம சோப் சரியா சக்கரை போட்டுருக்கோம். சரியா அடுத்தது 2வது பால் கட்டிப்பால் ஏலக்காய் தூள் எல்லாம் போடணும். அப்படித்தான் போங்கினாங்க. அஸ்மி என் கோலம் ரெடி ஆயிட்டு வாங்க வந்து பாருங்க. கோலம் கோலம் மாதிரி இருக்கா? எது மாதிரி? இது மாதிரியா? இதுதான் நாங்கள் இருந்தோம் இதில். ஓகே அதே மாதிரி தாங்கம்மா. சரி பாலை விட்டு அம்மாக்குன்றா அவையாட்டு வேணாமா? ஏலக்காய் போடுங்க. சரி என்ன கொஞ்சம் உருக விட்டு இருக்கிறது. ரைட் ஓகே பொங்கல் ரெடி ஆயிட்டு போட போறோம். பிளாப்ஸ் போடுவோம். ஒரு டீ கொடுங்கம்மா. அஸ்மி அதை வைங்கல மாதிரி இருக்கு. அஸ்மி அதை வைங்கம்மா கையில் ஊத்து போட்டு பிளாப்ஸ் போடுங்க. ரைட் ஓகே ஓ எல்லாம் சரி. கனகம்பளம் சாப்பிடுறோம். மாடு குளிர குளிர சாப்பிடுறோம். ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் உருவிய விட்டு இறக்கி விட்டா சரியா? நம்ம நான் இங்கே கோலங்கிரினா வந்து என் ஃபுல்லாக இஞ்சால என்னையா செய்கிறீங்க? பாம்பு கறீங்களா? கறி சரி சரி ரைட். அவரும் கோலம் போட போகிற வேண்டி இந்த கீறு போடுது. பாம்பு தான்ப்பா என்னப்பா? அதான் பாம்பு தான் நாக்குழி பூச்சி பாம்பு தலைய பாம்பு தலைய அப்படி இல்லைஞ்சு ஐயோப்பா ஒரு மாவு எடுத்துஞ்சு பாம்பு போட்டு வராங்க. இங்கே இங்கே நான் எல்லாம் இங்கே கோலம் எல்லாம் கீறி முடிச்சாச்சு. இங்கே பொங்கலும் ரெடி ஆகிட்டு இந்த கொஞ்சம் பொங்கல் வந்து இருக்கிறதுக்கு விட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் இருக்குன்னா ஓகே ரைட். என்னப்பா பாம்பு கீறி விட்டுட்டேன் இந்த புள்ள. என்ன வெரி குட் வெரி குட். அடுத்த வருஷம் ரித்திக் போடுவோம். ஆனாப்பா நாங்கள் பொங்கலுக்கு செய்ய பிள்ளைங்க போடுவோம். ஐயா அம்மாட குளத்தில் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ண பிறகு அம்மாட கோலம் பாமாயிடும்.
இதில் இருக்கிறங்க இங்கே இருக்கிறங்க அப்பா கிட்ட இருக்கிறங்க பரவாயில்ல மனசு கீறி இருக்கிறா ஆ கேள்வி தெரிந்தானப்பா சும்மா ட்ரை தான் I can try, you can play. ஆ ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் மாடுக்கு திருநூறு இங்கே நீங்கள் இங்கே வாங்க ரித்திகையா ஆமாம்மா பூசுவா ஆமாம்மா இங்கே வாங்க ஐயா குட்டி மாடு இடிக்க அஞ்சல் வாங்க பாருங்க இடிக்க போகாது பா அப்பம்மா பூசுறா பாருங்க அங்கே நீங்கள் பூச மாட்டீங்க இடிக்கும் உங்களுக்கு இந்த இங்கே வாங்க ரைட் பா 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 ஐயா உங்களை இடிச்சிடும் ஐயா பூசிட்டான் விட்டுக்கிறோமா ரைட் ம் இங்கே வாங்க அதை இடிக்க போதும் அப்பமா அவாவையும் பூச விடுறாங்க இல்லை சரி திருநூறு அஸ்மி லைட் அடி பாடுங்க திருநூறு சந்தனம்லாம் வச்சா ஜெரமாம்மா இனி படைக்க வேண்டியதான் ஏன் மாடுகளுக்கு வச்சு என்னண்டு பிள்ளையாருக்கு அதில் கொஞ்சம் சுக்கியை படைச்சி வச்சுட்டு பிறகு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு இலையில வைக்குவோம் சரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டா சரி சாப்பிடும் ரைட் ஓகே நீங்கள் வையுங்க நான் தங்களுக்கு என்ன தள்ளுங்க எல்லாம் படைச்சாச்சு வாழைப்பழம் எல்லாம் பிச்சு வை அப்பமா மாட்டு அதில் வைங்க இந்த இதில் இஞ்சால புலாக்கு பக்கத்தில் அதில் அந்த கட்டி இருக்குமாங்கல்ல ரைட் இப்போ நாங்கள் கோலத்தில் டச் பண்ணாமல் வைங்க ரைட் அதான் முக்கியம் ரைட்டோ நீங்கள் பொங்கலாம் வைக்க போகிறீங்களா முதலாவது முதல் பொங்கல் இங்கே வச்சு படைச்சிட்டு பிறகு மாட்டுக்கு கொடுக்கணும் ஆமாம் மாட்டுக்கு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடணும் என்ன செய்றீங்க ஊதுபத்தி ஓய் பிள்ளையாருக்கு ரைட் ரைட் பிள்ளையாருக்கு பொங்கல் ரெடி ரைட் மாடுகளுக்கிட்ட மாலை கட்டி போட வேண்டிய அதுதான் இந்த வாழைப்பழத்தை பிச்சு போட்டு பிச்சுட்டு கூட வச்சுட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் பார்த்தீங்களா சத்தமடைங்க யாஸ்மி வச்சுடுங்கம்மா ரைட் 2 பேரும் அதை வேணுங்கம்மா 2 பேர்ட்டையும் கையில் பண்ணுங்க இங்கே இதே கொடுங்க அங்கே அக்காட்ட கொடுங்க கொடு தந்தா கொடுத்துட்டா அக்கா கொடுத்துட்டா அக்கா பாருங்க யாஸ்மி பாருங்க கைகால் கும்பிச்சொலி வேதனி கலைத்தோங்க பரம்பரை புரிய புனிதமான் வயப்புகளில் சம்பந்த பாதவளை தரித்தொண்டு தெரித்தொண்டு பருவா திருச்சி சம்பளம் வெரி குட் என்ன செய்ய போகிறோம் வாழையில எங்கள் மாடு சாம்பிராணி போடலாமா பார்த்தீங்களா அப்பா எல்லாடிக்கும் அம்மா எல்லாம் மறந்துடுவா இல்லை புள்ளியாருக்கு உடம்பு கிடைக்கணும் உடம்பு திடி அப்பா பிள்ளையாருக்கு கொளுத்த லாஸ்மி உங்களுக்கு கொளுத்தி இப்போ சாம்பிராணி போடும் எல்லாம் பழச்சா பட்டி எல்லாம் பெருவோரும் நோய் நொடி இல்லாமல் வச்சு வந்தாச்சு தலைவிக்கு முதல் தேவும் தலைவிக்கு ஓட போயிடும் ஓகே அம்மா எல்லாத்துக்கும் சாம்பிராணி போட போகிறேன் பொங்கல் ரெடி ஆகிட்டு முதலாவது இன்றைக்கி மாட்டு பொங்கல் ரெண்டபடியாக முதலாவது மாட்டுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னாம்மா ஆனால் தாய் மாட்டுக்கு கொடுக்குறீங்க சரியான சூடு அதுக்கு ஒன்றும் செய்யணும் அது சுட்டுட்டம்மா பாவனை வைக்கிறதுக்காக நான் வைக்கிறதமா யாரோட சாப்பிடுங்க தானே இது வாக்கு குட்டிக்கு கண்டுக்கு ரைட் அப்போ ஏன் இஞ்சால கண்டு இழுக்கம்மா நினைக்கிறேன் இஞ்சால கண்டு உண்டு ரித்திக் ஒரு கண்டு நிற்கிறேன் அங்கால நாங்கள்
ரைட் ரைட். எல்லாத்துக்கும் வாழைப்பழம் வைக்க போகிறோம். மற்றது வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்பமா, ஏன்னா நுழம்பு. ரைட், முதலாவதாக வந்து நாங்களே வாழைப்பழத்தை வச்சுக்கொள்வோம். நாங்கள் ரித்திக் சரி. அடுத்ததாக அம்மா எங்களுக்கு பொங்கல் வைப்பா. என்னம்மா நாங்கள் ஏற்கனவே வாழைப்பழம் எடுத்துட்டு வாழைப்பழம் இல்லைங்கம்மா. ரைட், இப்போ நாங்கள் வாழைப்பழத்தை வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா என்ன செய்ய போகிறான்னு சொன்னால் பொங்கல் வைக்க போகிறா. இதான் நிற்கிது பொங்கல், இந்த இருக்குது பொங்கல். ஓகே சூடு மெதுவாக சாப்பிடுங்க, ஆறட்டும். ஓ சூடையா ஆறட்டும். நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடுங்கடி தங்கம். போய் போய் நடிப்பு தானே. ரைட் சாப்பிடுவோம். இனிப்பா என்ன ஸ்மி செம்ம டேஸ்டாக இருக்கான் பார்த்தீங்களாமா. நல்லா இருக்கு. இப்போதான் இனிப்பு நல்லா இருக்கு. சீனி போட்டா போகிற வாங்க வந்துடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. போட்டுருங்க. ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் சாப்பிட்டு இது 2ஆம் தடவை நான். உண்மையாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நாங்கள் பார்த்து பார்த்து செய்தா பெருசாக நல்லா வராது. நல்லா வராது. இல்லை நல்லா வரது இனிப்பு கூடவா இருக்கும், ஒன்றை குறைவா இருக்கும். அந்த அப்படி சொல்கிறேன். இது அப்பமா வண்டி வச்சு நானா பொங்கல் நல்லா இருக்கு. நான் இப்போ 2ஆம் தடவை சாப்பிட்றேன். இன்றைக்கு எல்லாம் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலை மாட்டுக்கு தான் நாங்கள் விஷ் பண்ணணும். எல்லாம் விஷ் பண்ணிட்டுலாம் வந்துட்டோம். ஏன்னா மாட்டுக்கு பட்டி பொங்கல். பட்டி பொங்கல், மாட்டு பட்டி பொங்கலா? இது என்னதுக்கு கொண்டாடுறது? மாட்டுக்கு நன்றி சொல்ற வகையில. ஏண்டா அது பால் பால் தரும், மொழுவுறதுக்கு சாடி தரும், வேற தன் இறைச்சி தரும், எல்லாமே தரும். அதுக்காண்டி அவைக்கு நன்றி கூறுற வகையில நாங்கள் இன்றைக்கு மாட்டு பட்டி பொங்கலை வந்து வழியாக சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் பொங்கல் சாப்பிட்டு கொடுத்தோம். பொங்கல் விருப்பம், ஆனால் ஏலக்காய் பாயசம் பிடிக்குது. ஏலக்காய் பாயசமாமா செய்தார் உங்களுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அப்பா அம்மா அங்கே லக்ஷ்மி எங்கள் அம்மா இதெல்லாம் வித்திக்கு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து போயிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டார். இன்னும் காலையில் ஆளை எங்களோட அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து பட்டி பொங்கல். இப்போ பொங்கலை கொடுத்துக்கிடுவோம். ஆரமா கொண்டு போகிறது அப்பா. சரியா நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கா புக்கா? சூப்பராக இருக்குப்பா. உண்மையா சூப்பராக இருக்கா? ரித்திக்கு என்னையாவணும் இருக்கு. ரைட் ஓகே சாப்பிடுவோம். உண்மையாக நல்லா இருக்கு. அதாவது 2ஆம் தடவை சாப்பிட்டேன். பொங்கல் வந்து சிறப்பாக முடிஞ்சது சொல்லலாம். இப்போ வந்து நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம PK ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நானுங்கள் PK ஃபேமிலி. நானுங்கள் கைனி. பாய் அப்படி சொல்லட்டா மஸ்மி. மற்றது வந்து மாட்டு பொங்கல் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க.